ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. போன வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே வாலட்டிலாக தான் இருந்தது. முக்கியமாக யூஎஸ் அண்ட் சில யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதனால புது லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் அதே போல் இந்த வாரம் யூஎஸோட பிரசிடென்ட் எலெக்ஷன் இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாலட்டிலாக இருந்ததுக்கு காரணமாக இருந்திருக்கு. அண்ட் இந்த ரெண்டு காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் கண்டினியூ ஆக போகுது. அண்ட் முக்கியமாக சில யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போத்திலிருந்து நவம்பர் 2 வரைக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவோட கோவிட் சுச்சுவேஷன் பார்க்குறப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா டெய்லி ரிப்போர்ட் ஆகிற நியூ கேசஸ்ன்னு பார்க்குறப்போ டே பை டே ஓரளவுக்கு கம்மியாகிட்டே இருக்கு. அண்ட் அதே போல் ரெக்கவர் ஆகிற கேஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இது வரைக்கும் டோட்டல் ரிப்போர்ட்டட் கேஸ்னு பார்க்குறப்போ 91 lakhs மேலே இருக்கு. அண்ட் இந்த ரிப்போர்ட்டட் கேஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்குள்ள 1 crore கூட டச் பண்ணலாம். ஆனால் டெய்லி நியூ கேசஸை விட ரெக்கவர்டு கேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்டிவ் கேசஸ் எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கு. அண்ட் ஆஸ் ஆஃப் கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 5.7 lakhs கீழே இருக்காங்க. ஓகே, அடுத்து முக்கியமான event இந்த வாரம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட பிரசிடென்ட் எலெக்ஷன் நவம்பர் 3 அன்னைக்கு இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா இந்த எலெக்ஷனில் ஜோ பிரிட்டன் எலெக்ட் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சாலும் யாராவது ஒருத்தருக்கு மெஜாரிட்டி ஜெயிச்சாங்கன்னா அப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஸ் எல்லாமே ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் போன மாதம், அதாவது இந்த அக்டோபர் மந்த் சீரீஸில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஸ் எல்லாமே நெட் பையர்ஸாக தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 14,537 crores இந்த அக்டோபரில் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை விட இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாகவே செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் கிட்டத்தட்ட 17,318 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே இந்த வாரம் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதில் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க், ஜி என்டர்டைன்மெண்ட், சன் ஃபார்மா, எஸ்பிஐ, அசோக் லேலண்ட், ஐடிசி, டாடா கன்சியூமர், டிவிஸ் லேபரட்டரிஸ். ஓகே, அடுத்த முக்கியமான eventன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது நவம்பர் 2 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மோரட்டோரியமோட இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வேவர் கேஸ் ரிலேட்டடான ஹியரிங் இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் கவர்மெண்ட் அவங்களோட அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 crores வாங்கின லோன்ஸ்க்கு எல்லாமே மோரட்டோரியம் பீரியடோட இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2 crores மேலே லோன்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மோரட்டோரியமோட இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே போல் செக்டார் வைஸ் இஷ்யூஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கேவி காமத்தோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் படி ஒன் டைம் ரீஸ்ட்ரக்சரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு லாஸ்ட் டைமே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் 2 crores இருக்கிற லோன் அமௌண்ட்டுக்கு எல்லாமே மோரட்டோரியம் பீரியடோட இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டை வெயிட் பண்ணுறேன்னு டிசைட் பண்ணதுமே ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது. ஸோ இமீடியட்டாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்றத நாங்கள் நவம்பர் 2 அன்னைக்கு ரிவ்யூ பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி ஆர்பிஐக்கு சர்க்குலர் அனுப்பிச்சு, அண்ட் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸ்க்குமே சர்க்குலர் அனுப்பிச்சு எல்லா பேங்க்ஸும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை பாரோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே நவம்பர் 5th ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால இந்த கேஸோட சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேங்க்ஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பேட் லோன்ஸ் எல்லாமே இன்னும் என்பிஎஸ்ஸை டிக்ளேர் பண்ண வேணாம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணுவாங்கன்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, அடுத்து ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ இதோட இம்பாக்ட் நாளைக்கு மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, இவங்களோட ஓவரால் ரிசல்ட் பார்க்குறப்போ, அதாவது இவங்களோட எல்லா பிஸ்னஸையும் கம்பைன் பண்ணி ஓவராலாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸாக பார்க்குறப்போ இந்த குவார்ட்டரில் அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1.11 lakh crores சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரெவன்யூ போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 26% அதிகமாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 24% கம்மியாக இருக்குது. அண்ட் அதுவே இந்த குவார்ட்டரோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,567 crores சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஃபிட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 14.2% அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 15% கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜியோட எர்னிங்ஸ் பார்க்குறப்போ இந்த குவார்ட்டரில் ஜியோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,481 crores சொல்லியிருக்காங்க.
அண்ட் இந்த ரெவென்யூ வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 5.6% வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அதே போல் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42% வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 2844 crores போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஃபிட் வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 12.9% வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அடுத்து அவங்களோட ஆர்பு பார்த்தீங்கன்னா அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 145 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 120 rupees இருந்தது. அண்ட் போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 140.3 rupees இருந்திருக்கு. ஸோ ஆர்பு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஸ்டில் இவங்களோட ஆர்பு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் விட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அப்படி ஆர்பு வந்து ஏர்டெல் விட கம்மியாக இருந்தாலும் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான சப்ஸ்கிரைபர் பேஸ் வச்சிருக்கிற டெலிகாம் கம்பெனி வந்து ஜியோ தான். அதாவது கிட்டத்தட்ட 40.5 crore சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா சைனாவை தவிர 40 crores மேலே சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரே கம்பெனி வந்து ஜியோ தான். ஓகே, அடுத்து அவங்களோட பெட்ரோ கெமிக்கல் பிஸ்னஸை பார்க்கலாம். பெட்ரோ கெமிக்கல் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவென்யூ வந்து 17.7% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 23% வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் அதே போல் ரிஃபைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் செக்மெண்ட்டில் அவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33.3% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஆனால் ஸ்டில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 36% வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து அவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸ் பார்க்குறப்போ அவங்களோட ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 4.9% வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சது தான். ஏன்னா கோவிட் சுச்சுவேஷனோட லாக்டவுன்னால ரீட்டைல் சேல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ட்ராப் ஆயிருந்தது. ஆனால் எப்போ வந்து லாக்டவுன் எல்லாமே ஓரளவுக்கு லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன் வழியாக பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ரிசல்ட் பார்க்குறப்போ சூப்பர் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து ஓரளவுக்கு பீட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அதே சமயத்தில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் அண்ட் ஃபியூச்சரோட டீல் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ்னு பார்க்குறப்போ அமேசான் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, பிஎஸ்சி, செபி அவங்களுக்கு எல்லாமே வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. அதாவது ரிலையன்ஸ் ரீட்டைல் அண்ட் ஃபியூச்சரோட டீல் ரிலேட்டடாக சிங்கப்பூர் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டில் வந்து இன்டரிம் ஆர்டர் வந்து வாங்கியிருக்கிறதாவும், ஸோ அதனால் இவங்களோட டீல் வந்து ப்ரொசீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி என்எஸ்சி, பிஎஸ்சி, செபிக்கு எல்லாமே லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஃபியூச்சர் ரீட்டைலும் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, பிஎஸ்சிக்கு எல்லாமே லெட்டர் எழுதியிருக்காங்க. அதாவது ரிலையன்ஸ் ரீட்டைல் அண்ட் ஃபியூச்சர் குரூப்போட டீல் ரிலேட்டடாக அமேசானை வந்து கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த சிங்கப்பூர் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டோட இன்டரிம் ஆர்டரை வந்து இந்தியாவில் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அமேசான் வந்து நம்ம இந்தியன் கோர்ட் வழியாக ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி இது ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டில் இது எப்படி ப்ரொசீட் ஆக போகுதுன்றதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் அண்ட் அதே போல் ஃபியூச்சர் ரீட்டைலும் வந்து அவங்களோட டீலில் எந்த டிலே இல்லாமல் ப்ரொசீட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆக போகுது. இவங்களோட ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33 rupees per ஷேராக இருக்குது. ஆனால் இந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய டிமாண்ட் இல்லை. அண்ட் இப்போ இருக்கிற கிரே மார்க்கெட் ப்ரீமியம் படி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 8 to 10% லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 35 rupeesலேருந்து 37 rupees வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓவரால் மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் ஃபைனலாக நெகட்டிவ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாருதி சுசுகியோட ஆட்டோ சேல்ஸ் பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது இந்த அக்டோபரோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட அக்டோபர் சேல்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 18.9% வந்து க்ரோ ஆயிருக்கு. அதாவது அவங்களோட டோட்டல் சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 18.9% வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் இதில் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 4.7% வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் உள்நாட்டில் அதாவது டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 19.8% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மாருதி சுசுகியோட அக்டோபர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா போன வருஷமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டவுனில் தான் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து லாக்டவுன் பண்ணிட்டு செகண்ட் குவார்ட்டர் அன்லாக் பண்ணதுனால ஓரளவுக்கு அந்த பென்டப் டிமாண்ட்னால சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஸோ அதனால் இந்த வருஷத்தோட அக்டோபர் சேல்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஓவராலாக சேல்ஸ் அதிகமாக இருக்கிறது பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை தான் கிரியேட் பண்ணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட ஆட்டோ சேல்ஸ் பார்க்கலாம். இவங்களோட டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபரில் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 14.5% வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் அதில் கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா
12.6% வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் அதுவே அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 1% வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே மஹிந்திராவோட டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 2% வந்து க்ரோ ஆயிருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 23% வந்து க்ரோ ஆயிருக்கு. அதுவே டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2% வந்து க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்து எஸ்கார்ட்ஸோட டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 2.3% வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐச்சர் மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7% வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹீரோ மோட்டோ கார்ப்போட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% வந்து க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஐசிஐசியோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இந்த குவார்ட்டரில் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 9,366 crores சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட என்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16.2% வந்து க்ரோ ஆயிருக்கு. அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 4,251 crores சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 5.5 times அதிகமாக இருக்குது. அதாவது 5% இல்லை 550%ன்னு சொல்லணும். இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இந்த அளவுக்கு ரைஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த வாட்டி அவங்க பே பண்ண வேண்டிய டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. அண்ட் அதே போல் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸில் 2% ஸ்டேக் செல் பண்ணதுனால இவங்களுக்கு கிட்டத்தட்ட 305 crores வந்திருந்தது. ஓகே, அடுத்து இவங்களோட அசெட் குவாலிட்டி பார்க்குறப்போ அவங்களோட கிராஸ் என்பிஏ வந்து போன குவார்ட்டரில் 5.46% இருந்திருக்கு. அண்ட் அது இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 5.17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.23% இருந்து இந்த குவார்ட்டரில் 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் இந்த நெட் என்பிஏ அண்ட் கிராஸ் என்பிஏ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோரட்டோரியம் பீரியடோட பேட் லோன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணாதது. ஸோ அப்படி ஒருவேளை அந்த பேட் லோன்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி பார்க்குறப்போ இவங்களோட கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.36% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.12% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்த்துடலாம். ஆக்சுவலாக கிராஃபில் காட்டலாம் தான் நினச்சேன், ஆனால் அதோட எடிட்டிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால தான் மறுபடியும் இதே மாதிரி காட்டுறேன். ஓகே, நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 11,530 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறப்போ 11,750 பார்க்குறேன். அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 23,600 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,600 பார்க்குறேன். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.